14 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். இந்த ஆக்சரிஸோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு சார்? சத்தியம் பண்ணுங்க முதல்ல. நான் ஹானஸ்டான நான் மைலேஜ் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அனைத்து தமிழ் மக்களுக்கும் மராசி விலாக்ஸ் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மராசி விலாக்ஸ். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்கோம். ஏற்காடில் ஒரு சூப்பரான வண்டி ரிவ்யூ பண்ணோம். ஸோ அது வந்து பார்ட் ஒன் ஆஃப் ட்ரையம்ப் டைகர் 850 ஸ்போர்ட். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே கார்ட் போகிறோம், அதையும் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் அ பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இப்போ பண்ண வந்திருக்கும். இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எவ்வளோ மைலேஜ் வருது, ரோட் ப்ராக்டிகாலிட்டி என்ன, பிரேக்கிங் எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, மை நேம் இஸ் கிஷோர் சுப்ரமணியன். நம்ம ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஆர்வத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை. ஹாய் ப்ரோ. ஹலோ, வெல்கம் டு மராசி விலாக்ஸ். அண்ட் ப்ரோ, ஸோ உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லிடுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் சபரிநாதன், சித்தா ஃபிசிஷியன். எனக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடின்னு ஒரு ஊர். நீங்கள் ஓன் கிளினிக்ஸ். ஓகே, ஸோ டாக்டர் சார்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுன்ட்டு இருக்கேன். ஓகே சார், ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, ட்ரையம்ப் 850 வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த ப்ரைஸ் டேக் அப்படின்னு வரப்போ ஒரு 14 லட்ச ரூபா வருது. அந்த 14 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்களேன். வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த 900 டைகருக்கு நியரபிளாக வந்துச்சு. 900க்கு இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வந்து, ஜஸ்ட் ஒரு 10 HP மேலே கொஞ்சம் குறையுது அப்படின்னு, கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஃபிசிக்கலாக அதுதான் போர் ஸ்ட்ரோக்கு எல்லாம் அதே தான் சேம். அதில் கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, எக்ஸ்பி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகும், 120 க்ரூஸ் பண்ணால் போதும் அப்படின்றதுக்காக தான் சரி ஃபைன் இதே போவோம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ஓகே, ஸோ கமிங் டு தி ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் திஸ் பைக் சார். பொதுவாகவே வந்து இந்த 850 ஸ்போர்ட் எடுக்கிறவங்க வந்து நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணியிருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அட்வென்ச்சர் கொஞ்சம் ஒரு சின்ன மிட்டான ஆஃப் ரோட் பேச்சஸில் போயிருக்கிறதுல, பெருசான இதெல்லாம் என்டியூரோ மோடல் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு இல்லை. இதில் ஃபைன் ஆஃப் ரோட்ஸில் ஈஸி கேப்பபிளாக நம்ம ப்ளக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட முடியுது. நல்ல டாக் நல்ல நாட்சில் இருக்குது, நோ ப்ராப்ளம். இதில் வைப்ரேஷன்ஸ் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் 120 இதுக்கு மேலே போனாலும் ஒன்றும் வரல. மீன் நியூ பைக்குன்றதுனால நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறதில்ல. அதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ணிக்க போகிறதில்ல. ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடாக இருக்கட்டும். ரைட் சார், நான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே இப்போ வர LED லைட்ஸ் எதுலேயுமே வந்துட்டு பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்காக தான் நீங்கள் ஃபாக் லைட்ஸும் போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஃபாக் லைட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ரோட் விசிபிலிட்டி எப்படி இருந்துச்சு, லைட்டோட பவர் எப்படி இருந்துச்சு சார்? பாசிபிள் இது கொஞ்சம் ஓகே தான். ஃப்ரண்ட்டோட ஹேலஜன்ஸ் வந்து நல்லா த்ரோ நல்லாயிருக்கும். LEDs வந்து பார்க்கறதுக்கு நான் கேட்சியாக இருக்குமே தவிர ஒரு த்ரோ கொஞ்சம் குறையுது ஹேலஜனில் கம்பேர் பண்ணும்போது. சரி, எக்ஸஸாக கொஞ்சம் போட்டுருக்காது. ஏன்னா மோட்டரபிள் நீங்கள் ரைட் பண்ண முடியும். ரெண்டு ஒரு IBM லோ ரெண்டுமே ரைட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் சார் இந்த வண்டியில் நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருக்கீங்க, லைக் கிராஷ் கார்ட்ஸு அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருக்கீங்க. இந்த ஆக்சசரிஸோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு சார்? ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh வந்துருச்சு இதுக்கு. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆக்சசரிஸே போட்டிங்க. ஆஃப்டர் மார்க்கெட்ஸே. ஆல் ரைட். ஸோ கமிங் டு த ஃபியூவல் டேங்க் சார். ஸோ ஃபியூவல் டேங்க் வந்துட்டு நான் 20 லிட்டர்ஸ் ஃபியூவல் டேங்க்னு நான் சொல்லியிருந்தேன். பொதுவாகவே வந்து நம்ம இந்தியன்ஸோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ வாட் இஸ் தி மைலேஜ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு ஹானஸ்டாக சத்தியம் பண்ணுங்க முதல்ல. நான் ஹானஸ்டான நான் மைலேஜ் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வந்துச்சு சார்? நீங்கள் 80-100 க்ரூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, அப்சல்யூட்லி 22 to 25 கிடைக்கும். 25 மைலேஜா? ஓகே சார். நீங்கள் வித்தின் 180 க்ரூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதில் ஈவன் ரொம்ப சிட்டி டிராஃபிக்ஸ்னு இல்லை. ஓகே, வில்லேஜ் டவுன் சைட்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தனால கிட்டத்தட்ட அதுக்குள்ளே தான் க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் 22+ டெஃபினெட்லி. சார் வந்து இந்த வண்டியை 22 to 25 மைலேஜ் வருதுன்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ வச்சிருக்க ஹிமாலயன் டாமினார் கூட அவ்வளோ மைலேஜ் வர மாட்டேங்குது சார். நீங்கள் 25 மைலேஜ் எல்லாம் வந்து தூக்குங்கடா அந்த தங்கத்தை அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே சார், இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ்னால் என்னென்ன பார்க்குறீங்க, நெகட்டிவ்ஸ்னால் என்னென்ன பார்க்குறீங்க? பாசிட்டிவ் ஆசிட்டிஸ் அந்த பிராண்டிங்க்கு ஒரு இது இருக்குது, நமக்கு ஒரு ப்ரைடிட்டி இருக்கும், ட்ரையம்ப் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரைடிட்டி இருக்கும். அதில் அந்த இன்லைன் 3 ஒரு ஸ்மூத்னஸ் ரைடிங் இருக்கும் அப்படின்றது மாதிரி. அதுதான் ஒரு சின்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் பார்த்து இதுக்கு ஜம்ப் ஆனதே இதில் தான். அதில் தட்ஸ் இட். இந்த கான்சர்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த ப்ரைஸ் டேக் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதில். பட் சூப்பர் பைக்ஸ்னு வரும்போது அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் இந்த ப்ரைஸுக்கு ஒரு 1000 cc நிஞ்சு அது மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னா அதோட பிராண்ட். அதில் இந்த பிராண்டிங்கு இதுக்கு உங்கள் ப்ரைஸ் வச்சுருக்குறாங்க அதில். ஓகே, கான்ஸ்ன்னு பொறுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு சூப்பர் பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு வெயிட் அது ஒரு பெரிய பேரபெல்லாம் இருக்கும். அதில் ஒரு விஷயமாகவே இருக்காது உங்களுக்கு, வெயிட் பேர் பண்ணுறதெல்லாம்.
டேர்ன் பண்ணிடலாம். எல்லா சூப்பர் பைக்ஸுமே கிட்டத்தட்ட 200+ kgs தான் வருது இதில். இது அரௌண்ட் நம்ம ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர் லிட்டருக்கு 800 கிராம்ஸ் போலவே வந்துடும். ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நம்ம டேர்ன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான் இதில். பட் ரைடிங் போக போக உங்களுக்கு பழகிரும், அவ்வளோதான். ஓகே சார், நான் வந்து முன்னாடி வேர்சிஸ் வச்சிருந்தேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்சிஸோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 240 கிலோ கர்ப் வெயிட் சார். சாரி சார், 280 கிலோன்னு நினைக்கிறேன் சார். ஸோ கிட்டத்தட்ட 280 kgs இந்த வண்டியோட வெயிட். இந்த ஆக்சசரிஸ்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 300 கிலோ வெயிட் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் 192 கிலோ கர்ப் வெயிட்ன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பொதுவாகவே எனி அட்வென்ச்சர் வெஹிக்கிள் வந்து 200 kgsக்குள்ளே இருந்தால் தான் ஈஸியாக ஆஃப் ரோடிங் பண்ண முடியுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது சார். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே ட்ரையம்ப் வந்து ஏரோ எக்ஸாஸ்ட்டோட ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்டாக்லேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏரோ எக்ஸாஸ்ட் மாற்றுவீங்களா, இல்லை அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். எக்ஸாஸ்ட் நோட் இதுலேயே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? ரோட்டு இதுவே ஓகே பண்ணுற மாதிரி தான் இருக்கிறதுல. ஓகே, சப்போஸ் ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றிப்போம், எக்ஸாஸ்ட் மாற்றிக்கலாம். ரைட் சார். ஓகே சார், அண்ட் ஃபைனலி நான் உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சார், இந்த வண்டி எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? அரௌண்ட் 2500. ஓகே, இப்போ தான் எடுத்திருக்காரு, ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்காரு. இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சார், பொதுவாகவே ஒரு சூப்பர் பைக் எடுத்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸுக்கு வந்து உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற ஒரு கான்செப்ட் தான் அது. ஸோ சூப்பர் பைக் எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, அதுக்கப்புறம் வரப்போகிற சர்வீஸ்க்குலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 8800 சம்திங் வந்துச்சு. ஸோ பிலோ த 9000 தான் வந்துச்சு கிட்டத்தட்ட இதில். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். அடுத்தது ஒரு மேஜர் சர்வீஸ் போகும்போது கொஞ்சம் ஒரு 40,000 ரூபாய் 50,000 வரும். ஓகே, ஸோ அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து பொதுவாக நார்மலான செக்கப்பு, இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மட்டும்தான் மாற்றுவாங்க. ஸோ அதுக்கே 8000 ரூபாய் வருது. அண்ட் செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், எகைன் இன்ஜின் ஆயில் செக்கப்ஸ் பண்ணுறனால அது ஒரு 15,000 வரும். அவர் சொல்கிற தேர்ட் மேஜர் சர்வீஸில் டயர்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக மாற்றுற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் டயர்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா பேர் ஆஃப் டயர்ஸ் அதுவே ஒரு 35,000 40,000 வந்துடும். அதுக்கு மேலே சர்வீஸ் காஸ்ட்டும் ஆட் ஆகும். அதனால தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக சூப்பர் பைக் ஓட்டுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வராது. நான் வந்து பால் பாக்கெட் வாங்குறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் நான் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் வை நாங்கள் வந்து சூப்பர் பைக் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு வந்து பொறாமையெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் சூப்பர் பைக் வாங்கி ஓட்டுங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்குங்க. நீங்கள் சூப்பர் பைக் வாங்கிட்டு என்னால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சும்மா நிறுத்தி வைக்கிறதுல எந்த விதமான பாயிண்ட்டுமே கிடையாது. சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தி வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. சார், இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள்லாம் வந்து சீனியர் சார். ஸோ இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது சூப்பர் பைக்கிங்கை பற்றி சொல்ல ஆசைப்படுறீங்களா, இல்லை பைக்கிங்கை பற்றி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? பைக்கிங்ஸ் நீங்கள் பெரிய பைக் வாங்க, சின்ன பைக் வாங்க, அது அடுத்த விஷயம். இதில் ஸ்பீட் கொஞ்சம் ரிலேபிளான கேப்பபிளான ஒரு ஸ்பீடில் போங்க. அதில் பிரேக் அடித்தா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீடில் போங்க. அதில் கண்டா பண்ணால் ஒரு கட் அடிச்சுலாம் ஓட்டாதீங்க. பிள்ளைங்க ஸ்டைலுக்குலாம் போகாதீங்க. அது ஒரு ஸ்டைல், ஓகே, அக்ரி. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் போனீங்கன்னா கம்மியாக கீழே வந்து அடிப்படும், அவ்வளோதான். அதில் தப்பிப்பீங்க, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனில் தப்பிப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய ட்ரிப் போனால் நீங்கள் எப்போதுமே இந்த ரைடிங் கியர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உங்களோட ஹெல்மெட் 50,000 ஆகுதா, ஜஸ்ட் பை இட். உங்கள் தலைக்கு வேலை அவ்வளோதானா சார்? அப்படியே அந்த மதராசி மோட்டோ ஆக்சரிஸ் சொல்லிட்டீங்களா? நாம அக்சசரிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் எப்போதுமே சேலம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போங்க. மதராசி ஃபிளாக்ஸ். சார், ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்கள் சித்தா டாக்டராக இருக்கிறனால நான் இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாகவே பைக்கிங் ரொம்ப தூரம் ஓட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ்ஸு, ஃபட்டிக்னஸ்ஸு எல்லாமே பயங்கரமாக ஆகுது சார். அண்ட் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் அதற்கு வந்து குறிப்புகள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி உங்களுடைய ஸ்கோப்புன்றனால இதை நான் கேட்க ஆசைப்பட்றேன். ஸோ அது எப்படி சார் இந்த டயர்ட்னஸை தவிர்க்கிறது, அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? பைக்கிங் ஓட்டுறப்போ பயங்கரமாக சூடாகுது, ஸோ உடம்பு எல்லாமே சூடாகுது, தலைவலி வருது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? சித்த மருத்துவம்னு சொன்னாலே உணவே மருந்தே உணவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலே, நேரத்துக்கு தேவையான ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாலே அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. அதுவே உங்கள் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் பேஸாக இருக்கும். ஹெல்த் என்றைக்கு நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸாக வர ஆரம்பிக்கும். உடம்பு வலி, இடுப்பு வலி, கை வலி அப்படின்னு. ஃபுட்ஸ் எப்போதுமே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக முக்கியம். அதில் முதல்ல ஃபுட்டில் நம்ம லைஃப் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு நோய் அப்படி போயிட்டா தான் நமக்கு மருந்தே தேவைப்படும். அதில் ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்கள் நேரத்தை எங்ககிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மக்களே. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கிஷோர் சுப்ரமணியன் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை.